எமி கார்மைக்கேல் அம்மையார் பத்தி படிச்சிருப்போம். இந்தியாவில வந்து மிகப்பெரிய மிஷனரி மூவ்மெண்ட் இருப்பாங்க. அவங்க லைஃப்ல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம் என்னன்னா, எமி கார்மைக்கேல் அம்மையார் வந்து யூஸ்வலி யூரோப்பியன்ஸ்க்கு ப்ளூ ஐஸ் தான் அவங்களுக்கு இருக்கும். இப்ப எமி கார்மைக்கேல் அம்மையார் வந்து படிக்கும்போது, ஸ்கூல்ல படிக்கும்போது கூட படிக்கிற பெண்கள் வந்து அவங்க மட்டும் எப்படி பிளாக்கா இருக்கு, இவருடைய பிறப்பையே அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு மாதிரி கேள்விக்குறியாக்குறாங்க. எப்படி யூரோப்பியனா இருந்தா அவங்க ப்ளூ தானே இருக்கும், எப்படி திடீர்னு பிளாக் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்க போய் கார்டு ஜாப் பண்றாங்க. அதோட நீங்க தான் எதையும் மாத்துவீங்கல்ல, எனக்கு ஒரு ப்ளூவா மாத்தி கொடுங்க, ப்ளூவா மாத்தி கொடுங்க, என்னென்னவோ சொல்லி பாக்குறாங்க. ஒண்ணுமே நடந்ததே இல்லை. இவங்களுக்கு ஊர்ல எல்லாம் க்ளோஸ்ட் பாக்குறேன். இவங்க சோர்ந்து போயிட்டாங்க. நான் கேட்ட ஆர்டர் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு நாள் வருகிறது, இங்க வந்த உடனே இந்தியா போறாங்க. சவுத் இந்தியா இங்கதான் தமிழ்நாட்டுக்கு போறாங்க. வந்து மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடியதான எல்லாத்தையும் அவங்க இதுக்கு அடாப்ட் ஆகி சாரி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய ஸ்கின் கலரை பிளாக்கா மாத்துறாங்க. இப்ப நம்ம ஒயிட் ஆகிறதுக்கு கிரீன் தடவும்ல, அவங்க பிளாக் ஆகிறதுக்கு என்னென்னமோ தடவுங்களா உடம்புல எல்லாம் இவங்களால முடியுது, எல்லாம் மாத்தியாச்சு. ஆனால் இந்த கண்ணு மட்டும் ப்ளூவா இருந்திருந்தால் அன்னைக்கு உள்ளவங்க வெள்ளைக்காரனை நம்மளும் எதை வச்சு கண்டுபிடிச்சோம்னா கண்ணை வச்சு மூக்கு மொழின்னு சொல்றோம்ல, அந்த மொழினா கண்ணு. இந்த கண்ணு வேற மாதிரி இருந்தா அவன் நம்மளால இல்லடா. இவங்க அப்படியே 100% அடாப்ட் ஆகி பாத்தீங்கன்னா இவங்க முழுக்க முழுக்க ஒரு தமிழ் லேடியாவே ஆயிட்டாங்க. அதுக்கு உதவி செஞ்சு சில நேரங்கள்ல கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு நோ சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நன்மை இருக்கு. இது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. காட் எனக்கு கூட்டுறாருன்னா அது எப்படி தப்பா மாறும்? காட்ல கூட்டுறாரு. எல்லாருமே ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறார் அப்படின்னு நெகட்டிவா பாக்குறாங்க. ஆண்டவர் எனக்கு பூட்டி வச்சுட்டாரு. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கலையா, அதுக்கு பின்னாடி நமக்கு ஏதோ ஒரு நன்மை இருக்கு. அங்க ஏதோ ஒரு நன்மை நமக்கு செய்யறாருன்னு அர்த்தம்.